அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி மக்களின் புரட்சி. இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமை பெற்றதாக கருதப்படுபவர் யார்? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? புலித்தேவர். புலித்தேவருக்கு பின் வந்த பாளையக்காரர்களும் யாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர்? ஆங்கிலேயர்கள். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் யாரை நியமித்தனர்? நாயக்கர்கள். விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானது எப்போது? 1529. மதுரை நாயக்கரான விஸ்வநாதர் பாளையக்காரர் முறையை எப்போது ஏற்படுத்தினார்? 1529. பாளையக்காரர் முறையினால் நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? பாளையக்காரர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. பாளையக்காரர்கள் இடையே எத்தனை பாளையங்கள் இருந்தன? 2. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? கட்டபொம்மன். மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? புலித்தேவர். 2 பாளையக்காரர்களும் யாருக்கு கப்பம் கட்ட மறுத்தனர்? ஆங்கிலேயர்கள். கர்நாடக உடன்படிக்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1792. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடியாக இருந்தவர் புலித்தேவர். ஆற்காடு நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் எதிராக கப்பம் கட்ட மறுத்தவர் யார்? புலித்தேவர். ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள் புலித்தேவரால் எங்கு தோற்கடிக்கப்பட்டனர்? திருநெல்வேலி. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார்? புலித்தேவர். யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவ்வலை எப்போது தாக்கினர்? 1759. புலித்தேவர் எங்கு தோற்கடிக்கப்பட்டார்? அந்த நல்லூர். நெற்கட்டும் செவ்வலை புலித்தேவர் மீண்டும் கைப்பற்றியது எப்போது? 1764. 1767 புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? கேப்டன் கேம்பல். கட்டபொம்மனின் முன்னோர்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? ஆந்திரா. கட்டபொம்மனின் முன்னோர்கள் 11ஆம் நூற்றாண்டில் அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்தனர்? தமிழ்நாடு. கட்டபொம்மன் எந்த அரசின் கீழ் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார்? பாண்டியர்கள். கட்டபொம்மன் எவ்வூரை தலைநகராக கொண்டு வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார்? பாஞ்சாலங்குறிச்சி. ஜெக வீரபாண்டியனின் மகன் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி பெயர் என்ன? ஜக்கம்மாள். ஊமைதுரை மற்றும் செவத்தையா ஆகியோரின் சகோதரர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவியவர்கள் யார்? முகலாயர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக முகலாயர்கள் மாநிலத்தில் செயல்பட்டனர்? கர்நாடகா. எந்த ஆண்டு ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை அரசியல் நிலைமைகளை முற்றிலும் மாற்றியது? 1792. கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான மோதலுக்கான முதன்மை காரணம் என்ன? கப்பம் வசூலித்தது. சென்னை அரசாங்கம் கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்பி கலந்துரையாட எங்கு ஏற்பாடு செய்ய சொன்னது? ராமநாதபுரம். 1798 கட்டபொம்மன் யாருடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்தார்? தனது அமைச்சர். கட்டபொம்மனையும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ஜாக்சனின் முன்னிலையில் எவ்வளவு நேரம் நிற்க வைக்கப்பட்டனர்? 3 மணி நேரம். ஜாக்சனிடமிருந்து கட்டபொம்மன் தப்பிக்க உதவியவர் யார்? ஊமைதுரை. கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட சென்னை கவர்னர் யார்? எட்வர்ட் கிளைவ். கலெக்டர் ஜாக்சன் துரையின் தவறான நடவடிக்கைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பின் கலெக்டராக வந்தவர் SR லூஷிங்டன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. இந்தியாவின் கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த பாளையம் எது? சிவகிரி. 1899ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் படைகளை எதை நோக்கி நகர்த்தினார்? பாஞ்சாலங்குறிச்சி. களப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தது யார்? விஜய ரகுநாத தொண்டைமான். கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் எங்கு சிறை சேதம் செய்யப்பட்டார்? நாகலாபுரம்.
கட்டபொம்மன் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 17, 1799. கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. வேலு நாச்சியார் எந்த ஊரின் ராணியாக இருந்தார்? சிவகங்கை. வேலு நாச்சியாரின் 16ஆம் வயதில் அவரை மணந்த சிவகங்கை மன்னர் யார்? முத்துவடுகநாதர். பிரிட்டிஷ் படைகள் முத்துவடுகநாதரை எப்போரில் கொன்றது? காளையார்கோவில் போர். வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து எந்த ஊரில் கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார்? விருப்பாட்சி. ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை எதன் மூலம் கண்டறிந்தனர்? நுண்ணறிவு படைப்பிரிவு மூலம். வேலு நாச்சியார் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் எந்த தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தனர்? தற்கொலை படை தாக்குதல். யாருடைய உதவியுடன் சிவகங்கையை வேலு நாச்சியார் கைப்பற்றி ராணியாக முடிசூட்டி கொண்டார்? மருத சகோதரர்கள். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் யார்? வேலு நாச்சியார். பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோரின் புதல்வர்கள் மருது சகோதரர்கள். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் பெரிய உடையதேவரிடம் பணிபுரிந்தவர் யார்? சின்ன மருது. ஆற்காடு நவாப்பின் படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு எந்த ஆண்டு கைப்பற்றியது? 1772. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சின்ன மருது. சின்ன மருதுவின் தலைநகர் சிறுவயல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. யாருடைய தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தன் வசப்படுத்தியது? காலிஸ் மெக்காலே. பிரித்தாளும் கொள்கை யாருடைய படையில் பிளவை ஏற்படுத்தியது? பாளையக்காரர்கள். ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் ஆவார்? ஈரோடு. சேலம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் ஆகிய ஊர்கள் எப்படி அழைக்கப்படுகிறது? கொங்கு மண்டலம். 3 மற்றும் 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் யாருடைய வசமானது? ஆங்கிலேயர்கள். பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றவர் யார்? தீரன் சின்னமலை. திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் யார்? தீரன் சின்னமலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. திப்பு சுல்தானுக்கு பிறகு ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட தீரன் சின்னமலை எங்கு கோட்டையை கட்டினார்? ஓடா நிலை. தீரன் சின்னமலை யாரால் காட்டி கொடுக்கப்பட்டார்? தனது சமையல்காரர் நல்லப்பன். தீரன் சின்னமலை எங்கு கொல்லப்பட்டார்? சங்ககிரி. 4ஆம் மைசூர் போருக்கு பின்னர் திப்பு சுல்தானின் குடும்பம் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? வேலூர் கோட்டை. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் பயிற்சி மையமாக திகழ்ந்தது எது? வேலூர் கோட்டை. வில்லியம் கேரண்டி ஸ்பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னராக எப்போது ஆனார்? 1802. திப்புவின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த உருவம் எது? புலி. வேலூர் கழகம் ஏற்பட்ட ஆண்டு எது? 1806. 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வி.டி. சவர்கர் எதை குறிப்பிடுகிறார்? வேலூர் கழகம். 1857ஆம் ஆண்டின் புரட்சிக்கு ஆங்கிலேயர்கள் எச்செயல் முக்கிய காரணமாக இருந்தது? பொருளாதார ரீதியான சுரண்டல். என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியை மறுத்து புரட்சியில் ஈடுபட்டவர் யார்? இஸ்லாம் இந்து வீரர்கள். வங்காள படப்பிரிவை சேர்ந்த இளம் சிப்பாய் மங்கள் பாண்டே கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டு கொன்ற ஆண்டு எது? 1857 மார்ச் 29. 3ஆம் குதிரை படையை சேர்ந்த சிப்பாய்கள் சிறைசாலையை உடைத்து தங்களது படை வீரர்களை விடுவித்த இடம் எது? மீரட். மீரட் சிப்பாய்கள் மே 11ஆம் நாள் யாரை இந்தியாவின் பேரரசாக அறிவித்தனர்? 2ஆம் பகதூர் ஷா. இந்தியாவின் பேரரசராக 2ஆம் பகதூர் ஷாவை அறிவித்ததால் பெரும் புரட்சி மையமாக விளங்கியது எது? டெல்லி. மத்திய இந்தியாவில் புரட்சி யாரால் வழி நடத்தப்பட்டது? ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி 1857 நடைபெற்ற புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார்? ஜான்சி ராணி லட்சுமிபாய். சர்காலின் கேம்பல் கைப்பற்றிய மாநிலம் கான்பூர்.
இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலரின் தலைமையில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்ட சபை ஏற்படுத்தப்பட்டது? 15. அண்ட் லாஸ்ட் கொஷின் நம்பர் 87. நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்தது எப்புரட்சி? பெரும் புரட்சி. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.